8:45 மணியளவில் வைத்தியசாலையின் வளாகத்தின் உள்ளே எறிகணை விழுந்து வெடித்தது. இதிலே தளத்திலேயே 23 பேர் இறந்து விட்டார்கள். ஏற்கனவே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களும் அவர்களது உதவியாளர்களுமாக 34 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். இவர்களில் ஒரு சிலர் உயிர் பிழைப்பது கடினமான சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். இந்த நிலையிலே வெளியில் இருந்தும் நோயாளர்களை கொண்டு வந்த வண்ணம் இருந்தார்கள். இரண்டாவது தடவையாக 10:45 மணியளவில் எமது வைத்தியசாலை வளாகத்தின் முன்பாக இருந்த வெற்றுக்காணி, அந்த வெற்றுக்காணியிலும் நோயாளர்களை தங்க வைத்திருந்தோம். அந்த காணிக்குள் எறிகணை விழுந்து வெடித்தது. இந்த எறிகணையினால் 41 இறந்து காணப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக இன்று நடைபெற்ற வைத்தியசாலையின் மீது ஏவப்பட்ட எறிகணை தாக்குதல்களினால் 64 பேர் உயிரிழந்தும் 87 பேர் படுகாயமடைந்தும் உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னாவும் இதே வைத்தியசாலையின் பிற்பகுதியில் ஒரு செல் தாக்குதல் நடைபெற்றது. இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே ICRCக்கு மற்றது ஏனைய நிறுவனங்களுக்கு அறிவித்திருந்தீங்க? நிச்சயமாக பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கத்துக்கு அறிவித்திருந்தோம். அதேபோல சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். ஏனைய ஊடகங்களுக்கும் இதனை பற்றி தெரியப்படுத்தியிருந்தோம். அந்த எறிகணை வீச்சு நடைபெற்ற பொழுது 9 பேர் அதே இடத்தில் உயிர் துறந்திருந்தார்கள். 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருந்தார்கள். இதேபோல வைத்தியசாலை வளாகத்தினுள் இதுதான் முதலாவது தடவை என்று கூற முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் வைத்தியசாலைகள் தாக்கப்பட்டுள்ளன. பள்ளிபுரம் வைத்தியசாலை தாக்கப்பட்டது, சுதந்திரபுரம் வைத்தியசாலை தாக்கப்பட்டது, உடையார்காட்டில் வைத்தியசாலை இருந்த பொழுது அங்கும் எறிகணை வீச்சு உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இவ்வாறு இந்த சம்பவங்கள் யாவும் உடனுக்குடன் சுகாதார அமைச்சுக்கும் எமது திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியுள்ளோம்.